இந்த ஓட்டம் 2000 ரூபான்னு சொல்லியிருக்கிறது, முதியோர் உதவித்தொகையும் 2000 ரூபாய், கல்வி கடன் ரத்து அப்படிங்கிற விஷயங்களும் நிறையா இலவசங்களும் இதில் வந்துட்டு அதை ஒரு இதாகவும் எடுத்துக்கலாம். அது எப்படியும் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுக்கிறக்கான காரணம் என்ன சார்? அதுதான் எங்களுடைய பொதுச் செயலருடைய தந்திரம் சொல்லலாம், ராஜதந்திரம். காரணம் சென்ற 2021 தேர்தலுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட 166 அறிவிப்புகள் வெளியிட்டோம். அது என்ன ஆனது என்று சொன்னால், அந்த அறிவிப்புகள் நல்ல அறிவிப்புகள், அருமையான அறிவிப்புகள். அந்த அறிவிப்புகள் அறிவித்தாலும் நாங்கள் அறிவித்திருந்தாலும் அது அந்த தேர்தல் நேரத்திலே மக்களை சென்றடையவில்லை. அது எங்களுக்கு ஒரு பெரிய குறையாக இருந்தது. காரணம், தேர்தல் என்று வந்தாலே அனைத்து கட்சிகளும் தேர்தல் அறிக்கை வெளியிடுவார்கள். ஆளுகிற கட்சி, எதிர்கட்சி, எல்லாருமே அல்லது கூட்டணியிலே இடம்பெறுகிற கட்சிகள் அவரவர்கள் தங்களுடைய கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிடுவார்கள். அப்படி ஒரே நேரத்தில் தேர்தலுக்கு முன்பு ஒரே சந்தர்ப்பத்தில் ஒரே காலகட்டத்தில் அனைத்து கட்சிகளுடைய தேர்தல் அறிக்கைகள் வெளிவருகிற போது அந்த முக்கியத்துவம் குறைந்து விடுகிறதுங்கிறதுனால தான். அதனால்தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் என்ன யோசித்தார் என்று சொன்னால், கடைசி நேரத்திலே முழுமையாக இந்த தேர்தல் அறிக்கை ஒரு வடிவம் பெற்று அதை ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிலே ஊடக நண்பர்கள் மத்தியில் அதை வெளியிடுகிற போது அதனுடைய முக்கியத்துவம் குறைந்து விடுகிறது.